சரிகமபாவில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் சலிக்காதவர்களாகவே இருக்கின்றார்கள். இது தொடர்பாக லைவ் தமிழ் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. போட்டியை விட்டு யார் விலகிச் சென்றாலும் அவர்களும் சிறந்த போட்டியாளர்களாகவே இருப்பது நடுவர்களை அவர்கள் விலகிச் செல்லும் பொழுது மனவருத்தம் அடைய செய்கின்றது. இந்நிலையில் கடந்த வாரம் பாடகர் தேவாவின் சுற்று நடந்து முடிந்ததை அடுத்து இந்த வாரம் பல போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் போட்டியாளர்கள் சிறப்பாக பாராட்டப்பட்டும் பாடியும் வருகின்றார்கள். இந்நிலையில் இந்த வாரம் பொங்கல் திருநாள் நடைபெற்று முடிந்ததால் அதற்கு பங்கு பற்றிய போட்டியாளர்கள் தாங்கள் திறமைகளை இந்த பொங்கல் திருநாளில் வெளிக்காட்டியிருந்ததாகவும் அவர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட ஒற்றுமையும் அவர்கள் ஒன்று கூடி பொங்கல் திருவிழாவை அவர்கள் கொண்டாடியதும் நடுவர்களையும் ரசிகர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்கள் இந்த சரிகமபாவினூடாக வெளியாக்கப்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சரிகமபா போட்டிக்காக மாத்திரமன்றி அவர்களின் உள்ளார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டு வருகின்றது. அந்த வகையில் திவினேஷ் யோகசி போன்ற ஏழை சிறுவர்களுக்கும் கல்வி கற்கின்ற வாய்ப்பை அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் முடியுமான உதவிகளை இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு மனிதாபிமான ரீதியில் உதவி பெறுவதும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வெற்றியின் அறிகுறியாகவே பார்க்கப்படுகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் சரிகமபா நிகழ்ச்சி ஒரு சர்வதேச குரலாக மாறி ஏழைகளுக்கு உதவும் ஒரு சங்கீத மேடையாகவும் அது காணப்படும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை.